அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், அந்த புகாருக்கு 27ஆம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்புவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்யற நேரத்துல கூட இது போன்ற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்காது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க ஆர்டர்ல. 44 இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு. அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயில்ல உள்ள சிசிடிவில ரெக்கார்டா இருந்திருக்கு. அத போலீஸ் எடுத்துட்டு போயிடுச்சு. நண்பர்களே, திருப்புவனத்தில் காவலில் எடுக்கப்பட்டு கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித் சார்பாக பல அமைப்புகள், பல இயக்கங்கள், பல வழக்கறிஞர்கள், திருப்புவனத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள், கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர்நீதிமன்றத்தை நீதி கேட்டு எல்லோரும் மனு செய்தோம். ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம். அனைத்து வழக்கறிஞர்கள், வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம். நீதியரசர் அவர்கள் 27ஆம் தேதி, சென்ற மாதம் 27ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது, அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், அந்த புகாருக்கு 27ஆம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்புக்குரிய திரு அப்துல் கான் அவர்கள் கூறினார். நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல. ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம். காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காமல் வச்ச நகையோடு அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன்னு எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ளே நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் வண்டியை அவரை எடுத்துகிட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு தந்தார். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை. திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிளில் நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம்.
எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல. இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். HRNC சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்குரிய CSR எங்களுக்கு இன்னும் தரல. FIR போட்டிருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுன்ல வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும் சார். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. HRNCல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இதை வந்து சொன்னாரு. ஆகவே FIR பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை DSP அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் FIR இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மடப்புரம் கோவில் பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதை நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப். அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. பயத்தில் அதை எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பைப்புகள், கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது. அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் 29ஆம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற
ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மெமோவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. நாங்களும் அதை கூறினோம். அதற்கு பின்பு நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை, கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவழைத்து அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது வந்து நடக்கக்கூடாத ஒரு சித்திரவதை, ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது, யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோல நாங்கள் காட்டமோ அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் உயரதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசிடம் வந்து இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார்கள். என்கொயரி ஆபீசர்னு சொன்னார். அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். he will be an inquiry officer என்று கூறினார். மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார்கள். தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டிருந்தோம். சிபிஐ என்கொயரி கொடுக்கறாங்களா கொடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது வந்து அரசை பொறுத்து இருக்கு, நீதிமன்றத்தை பொறுத்து இருக்கு. அடுத்த வாய்தால அது பார்த்துக்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்து போறாரு. ஞாயிற்றுக்கிழமை மதியானமே ரிஜிஸ்ட்ராருக்கும் இங்க உள்ள தலைமை நீதிபதிக்கும் மனுவை ஒப்படைச்சிட்டு திங்கக்கிழமை காலையில முதல்ல மென்ஷன் பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக முறையிட்டோம். அதற்கென்ற சிறப்பான தீர்ப்பை வந்து நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க. வழக்கு நடைபெறும் போதே நீதிபதிகளின் போக்கை பார்த்துவிட்டு தமிழக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது இது கஸ்டடியல் டெத்து தான் அப்படிங்கறத. அது மட்டும் இல்ல, அவங்க நீங்க சிபிஐ கூட மாத்திக்கோங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்க இறங்கி வந்துட்டாங்க. காரணம், நீதிபதிகள் அவர்களுக்கு எதிராக கொடுத்த அப்சர்வேஷன். அதுல முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னதுன்னா, ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தனை கொலை செய்யற நேரத்துல கூட இது போன்ற காயங்கள் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்காது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க ஆர்டர்ல. 44 இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மிளகா பொடிய அவரோட பிரைவேட் பார்ட்ஸ், மூஞ்சி, வாய் போன்ற பகுதிகளில் தடவிருக்காங்க. இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், நீங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா அதை நீங்க எழுத்துப்பூர்வமா தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு 8ஆம் தேதி போட்டிருக்காங்க.
அது மட்டும் இல்ல மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி மாவட்ட நீதிபதி சுந்தர்லால் சுரேஷ் என்பவர்கிட்ட இப்ப இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. காரணம், இவங்க ஏற்கனவே கோயில்ல போய் அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து இவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு பார்வை மகசர் தயாரிக்கப்படவே இல்லை. ஒரு குற்ற வழக்குல அங்க நடக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது எவிடன்ஸ் கலெக்ஷன். அதை எரைஸ் பண்ணிருக்காங்க. அங்க கிடந்த பைப்பு எல்லாத்தையும் போலீஸ் அள்ளி மூட்டையில கொண்டு போயிருச்சு. பைப்பால் அடிச்ச இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணவங்க கம்பால் அடிச்ச வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வீடியோல எல்லாம் வந்தது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோல அந்த கம்பெல்லாம் கைப்பற்றப்படல. அதே போல சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த பையன் ரத்தத்தோட யூரின் போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கோயில்ல உள்ள சிசிடிவில ரெக்கார்டா இருந்திருக்கு. அதை போலீஸ் எடுத்துட்டு போயிருச்சு. எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்காங்கிறது தெரியல. இப்ப கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.